உங்க பேர்? கார்த்திகேயன். உங்க அப்பா பேர்ல உங்களுக்கு மதிப்பு இல்லையா? பேருக்கு முன்னால இனிஷியல் விட்டுட்டு சொல்றீங்களே. பேருக்கு முன்னால இனிஷியல் போட்டுக்கிறவன்னா அப்பா மேல மரியாதை உள்ளவன் அர்த்தமா? உங்க தொழில்? வக்கீல். சாட்சிக்குள்ள நீங்க நிக்கிறது இதான் முதல் தடவையா? வக்கீல் கேட்கிற எல்லா கேள்விக்கும் சாட்சி சரியான பதில் சொல்லணும், தெரியும்ல? சாட்சிக்குள்ள வந்து நிக்கிறவன்னா வக்கீல் வீட்டுல வேலை செய்யறவன் இல்ல. ஒழுங்கான கேள்வியா இருந்தா நியாயமான பதில் கிடைக்கும். கைத்தட்டுறதுக்காகவே கும்பலை கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கும்பலை கூட்டி தான் கைத்தட்டல் வாங்கணுங்கிற நிலைமை இன்னும் இந்த நாட்டுல எனக்கு ஏற்படல. அதோ நிக்கிறாரே அவர்தான் என் கட்சிக்காரர். பஸ்ஸுக்கு தீ வச்சதா சொல்லி அவரை தானே போலீஸ பிடிச்சு கொடுத்தீங்க? அவர் தான் பஸ்ஸுக்கு தீ வச்சாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? பஸ் எரியும் போது அவர் தான் அதுக்கு முன்னால நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். அவரு பஸ் மேல பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சதை உங்க ரெண்டு கண்ணால பாத்தீங்களா? நான் பாக்கல. பாயிண்ட் சொன்னதே நான் தான். அங்க பஸ் சொன்னேன். அது இருக்கட்டும். என் கட்சிக்காரர் நரேஷ் உங்களுக்கு உறவினர் தானே? இல்ல. இல்லையா? அவர் உங்க மனைவியோட அண்ணன் மகன் தானே? அப்புறம் எப்படி உறவினர் சொல்றீங்க? கண்ட பயனெல்லாம் உறவினரா ஏத்துக்க மாட்டேன். என் லட்சியத்துக்கு யார் ஒத்து வர்றாங்களோ அவர்கள் தான் என் உறவினர். அதாவது நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போடணும். அவங்கதான் உங்க உறவுக்காரங்க, அப்படிதானே? மட்டப்பயமான this is court. Keep dignity and decorum. பச்சனை சாவாங்க வார்த்தை நான் எழுதி வச்சுக்காங்க. இதெல்லாம் சகஜம்தான். உட்காருங்க, வருத்தப்படாதீங்க. சரி வரான. பிரபல வக்கீல் ஜி.கே. அவர்கள் முன்கோபத்தை மூக்கின் நுனியில் வைத்திருப்பவர், உணர்ச்சி வசப்பட்டவர். அளவு கடந்த கோபத்தினால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே சில காரியங்களை செய்து விடுவார் இந்த முரட்டு ஜீனியஸ். இதை கணம் கோட்டார் அவர்களுக்கு நிரூபிக்கவே அப்படி ஒரு வார்த்தையை அவரிடம் சொன்னேன். சம்பவம் நடந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பஸ் எரிகிறது. எரிகிற பஸ்ஸுக்கு முன்னால் வேடிக்கை பார்க்க போன அவரது உறவினரான எனது கட்சிக்காரர் வாயில் சிகரெட்டுடன் நின்று கொண்டிருந்தார். மாமாவை கண்ட இவர் பயந்து நடுங்கி இருக்கிறார். அந்த நடுக்கம் அவருக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆக தெரிஞ்சு இவரை குற்றவாளி ஆக்கிடுச்சு. அந்த இடத்துலதான் மிஸ்டர் ஜி.கே. தப்பு பண்ணிட்டார். ஒரு நிரபராதியே அநியாயமா குற்றவாளின்னு சொல்லி புடிச்சு கொடுத்துட்டார். என் கட்சிக்காரர் செஞ்ச ஒரே தப்பு அவர் வாயில் சிகரெட் வச்சிருந்தது. That's all, Your Honor. சாட்சி விசாரணை முடிஞ்சிச்சு. சாட்சி போகலாம். So, Your Honor, பஸ் கண்டக்டர் மாணவர் தகராறு என்பது பஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலேந்தே இருப்பதாலையும் யார் வேண்டுமானாலும் தீ வைத்திருக்கலாம் என்பதாலையும் மிஸ்டர் ஜி.கே. அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனிதர் என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டதாலும் வாங்க ஜி.கே. உட்காருங்க. பொதுமக்களுக்கும் பஸ் கண்டக்டர்களுக்கும் அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீ என்ன பண்ற? நீங்க இருக்கீங்க என்னதான் அவர்களில் மண்ணாங்கட்டி நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் சாட்சியா போட்டானுங்க. ஆமா, இந்த பஸ் கண்டக்டர் கிட்ட சண்டை போட்டான் அந்த பையன். அந்த சாட்சியெல்லாம் என்னாச்சு? அவங்க எல்லாம் பஸ் நின்னது இறங்கி ஓடிட்டாங்க சார். சிலரை பிடிச்சி கேட்டதுக்கு நாங்க பிறந்ததுல இருந்து பஸ்ஸே ஏறினது இல்லைன்னு சொல்றாங்க சார். இதுக்குத்தான் பொய் சாட்சி போடணும்ன்றது. பொய் சாட்சி போட்டா ஜி.கே.க்கு பிடிக்காது. இப்ப கேஸ் இழுக்கு. இந்த கேஸ கொடுத்த மிஸ்டர் ஜி.கே. உள்பட இந்த வழக்கில் சரியான சாட்சிகள் இல்லாததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து எனது கட்சிக்காரரான நரேஷை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். That's all, Your Honor. என்ன ஜி.கே. எந்திரிச்சிட்டீங்க? அப்பவே சொன்னமே கேட்டீங்களா? பொய் சாட்சி போடணும்னா அதான் போட்டிய ஜெயிச்சிடுச்சே. நீங்கள் இருக்கீங்களா கவனம் போட்டுக்கிட்டு. எல்லாம் ரூம்ல கொண்டு போய் பூந்து பாரு.
மேடம் சாப்பாடு ரெடி. என்னம்மா நாங்க வந்திருக்கோம், இவ்வளவு வேலை இங்க நடந்திருக்கு, ஒண்ணுமே கவனிக்கலையே, என்ன அவ்வளவு பெரிய யோசனை? சார் அது என்னமோ தெரியல, இந்த ரூம்குள்ள யார் நுழைஞ்சாலும் வெளியே போறதுக்குள்ள ஒண்ணு அவங்க சிரிக்கிறாங்க இல்ல சிந்திக்கிறாங்க. என்ன கற்பகம்? அப்படியா? நான் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை தான் இங்க வர்றேன். இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்குன்னு தெரியும். உங்க கூடவே இருக்கிற ஜூனியருக்கு தானே தெரியும். எஸ் யூ ஆர் கரெக்ட். வா சாப்பிடலாம். என்னங்க இது புது பழக்கம்? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். கரெக்ட். கல்யாணம் ஆனதுல இருந்து நீ பரிமாறிக்கிட்டு இருக்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஓர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்ச் வேணாமோ? இன்னைக்கு துர்கா கையால பரிமாறட்டும். பெண்கள் வயசானோன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ரிட்டையர் ஆயிடணும். இளம் பெண்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். என்ன துர்கா? மேடம் சொன்னா நான் பரிமாறேன். நான் ஒண்ணும் இப்ப ரிட்டையர் ஆக மாட்டேமா. நீ உட்காரு, நான் பரிமாறேன். துர்கா, ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை கேட்டோட்டு பெண்களுக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? என் பொஞ்சாதி ஒரு ஸ்வீட் கிரீச்சர். நான் சந்தோஷமா இருக்கணும்னா அவளை இரிட்டேட் பண்ணி பார்க்கணும். வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன இரிட்டேட் பண்ணுவீங்க, இங்க சந்தோஷமா இருக்கணும்னா இவளை இரிட்டேட் பண்ணுவீங்க. அவ மேல மட்டும் தப்பு இல்ல, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் கடைசியில் இப்படி ஒரு வீக்னஸ். ஏமா எப்ப நீ எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட போற? நீ ஏன் அதெல்லாம் அவகிட்ட கேக்குற? அது அவளுடைய பர்சனல் மேட்டர். அது சரி. இந்தியால டேட்டி கிட்டிக்கெல்லாம் ஒத்து வராது. இனிமே விட்டுரு. 5 வருஷமா வேலை செய்யற 1000 தொழிலாளர்களை இன்னும் பர்மனன்ட் பண்ணாம இருக்காங்களா? ஆமா சார், 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேலையில இருந்து நின்னதா கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கே வேற பேர் வச்சு புது ஆள் மாதிரி சேர்த்துப்பாரு. முதலாளிகள் செய்யற அக்கிரமம் எனக்கு நல்லா தெரியா. இருந்தாலும் நீங்க அதுக்காக போராடல. இவங்க சங்கம் இவங்க முதலாளியால ஏற்படுத்தப்பட்டது சார். அதுக்கு இவரையே தலைவரா போட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏன் முதலாளிக்கு விரோதமா குடி தூக்குறீங்க? இப்ப இருக்கிற விலைவாசி ஏற்றத்துல அவர் கொடுக்கிற தினக்கூலியில குடும்பம் நடத்தவே முடியல. ஓ, உங்களுக்கெல்லாம் அறிவு வளரணும், நியாயத்துக்காக போராடணுங்கிற சூடு சொரணை வரணும்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. விலைவாசி ஏறிண்டு தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அறிவு, சூடு, சொரணை இதெல்லாம் தான் இறங்கிட்டு இருக்கு. ஏன் தலையை கீழே போட்ட? நேருக்கு நேரா பார். நியாயம் சொன்ன வந்த இடத்துல தலை கீழே போட்டீங்கன்னா நியாயம் கேட்க வேண்டிய இடத்துல எப்படி தலை நிமித்து பேசுறேன்? யூனியன் சம்பந்தமா ஏதோ அவசரமா பாக்கணும் கூப்பிட்டு. என்ன விஷயம் பாப்பா? இது என்ன விஷயம்? என்ன பண்ற? என்ன விஷயம்? அவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், திருப்பி அவர்கிட்ட கேட்கறீங்க. 1000 தொழிலாளர்கள் பிரச்சனை என்னது? அதுவா? அது ஒன்றும் புதுசு இல்ல, 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு நாளா எங்களை டிஸ்கஸ் பண்ண? அதுவா? அவர் சங்கம் வேற, ஏன் சங்கம் வேற. எனக்கு ஏன் சங்கம் தான் முக்கியம். ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற? அப்படிதான் என்ன சொல்லிவிட்டேன்? அவன் சங்கம் வேற, ஓ சங்கம் வேறையா? இந்த வார்த்தையை ஓ வாயிலிருந்து நான் எதிர்பார்க்கலப்பா. அப்படின்னா நமக்குள்ள அடிப்படையில ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீ அவங்க முதலாளிக்கு ஒரு போன் போடு. எஸ், ஹலோ, வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுறேன்.
உங்ககிட்ட வேலை செய்யற 1000 தொழிலாளர்கள் விஷயம் தானே ஜிகே? யார் இதை உங்க வரைக்கும் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தா என்ன? அவங்களுடைய பிரச்சனைக்கு உங்க பதில் என்ன அதை சொல்லுங்க. நீங்க அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறீங்க. ஒரு டைம் மாதிரி இன்னொரு டைம் இருக்காது. இதுதான் என்னுடைய ஒரே பதில். ஓகே, நான் தலையிடல. நீங்க இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருங்க. இம்பாசிபிள். ஜிகே, ஏற்கனவே நம்முடைய உறவில ஒரு விரிசல் ஏற்பட்டு அதை நான் மறக்க நினைக்கும் போது மறுபடியும் சாரு, நீங்க மறக்கிறீங்களோ மறக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த 1000 தொழிலாளர்களை பத்தி என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. ஏப்பா 1000 பேர் அங்க வேலை செய்ததுக்கு நீங்க ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா? எப்படி அந்த ஆதாரத்தை கொண்டு வந்துடுற சார்? லேபர் கோர்ட்ல இருந்து எனக்கு சம்மன். போன்ல நீங்க அவ்வளவு எச்சரிக்கை பண்ணியும் உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறார் அந்த ஜிகே. அவன் ஏன் பண்ண முடியும்? கேஸுக்கு வேண்டிய ரெக்கார்டெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கும்போது அவர் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது.